அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற. சிபிபால ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்தாங்க. அவன் பேச்சை பேசி அன்னைக்கு மாத்திரம் இந்த சோசியல் மீடியா எழுதிருந்தாங்கன்னா எல்லாமே வேற. நமக்கு பத்திரிகை ஊடகம் கிடையாது, ஊடகம் கிடையாது. எழுத ஒரே விலகன் பத்திரிகை ஐயா கேள்விக்கு ஏறதுக்கு அப்புறம் அது நம்ம கை விட்டு போச்சு. நமக்கு டிவி ஆரம்பிக்கக்கூடிய சூழல் கிடையாது. ஆனா அன்னைக்கு மாத்திரம் இந்த சோசியல் மீடியா எழுதிருந்தாங்கன்னா தமிழ்நாடு அத்தனை இளைஞர்கள் இந்த கட்சிக்கு வந்திருப்பாங்க. அத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற சூழல் இன்னைக்கு அரசியல் கார்பரேட் பாலிடிக்ஸ். நீங்க இருக்கிற ஒரு 15 சேர்க்கணும், ஒரு எம்எல்ஏ இவ்வளவு நிதியை கொண்டு வரணும், ஒரு எம்பி தேர்தல் இவ்வளவு நிதியை கொண்டு வரணும். மதவாத அரசியல் நம்ம அச்சுறுத்திட்டு இருக்கு. மத ஜாதி அரசியல் களமே மாறிடுச்சு. ஐயா நல்ல கண்டு தலைவர் வைகோடைய காலம் கிட்டத்தட்ட அந்த காலம் பேர் இந்த காலம் வேறு. இந்த அரசு இந்த பணத்தை நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்? சாமானிய வெளியில் என்ன பண்றோம்? எந்த திறமையும் இல்லை. எங்கிட்ட ஒரே ஒரு ஆசை, நீங்க முன்னாடி இருக்கிறவங்க எனக்கு கூட அண்ணனா தம்பியா அந்த வாழ்க்கையில அது ஒண்ணுதான். கலைவன் வைகோடு மகன் இருக்கிற அந்த பேர் பெரிய ஸ்பெஷாலிட்டி பெரியவருக்கு கிடையாது. ஆனா ஒவ்வொருவரும் உழைக்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா பண்ணணும், நல்லா பேசணும், நல்லா செய்யணும். கோபப்படக்கூடாது, முகத்தில் காமிக்க கூடாது, முகத்தில் உணர்ச்சியாக காமிக்க கூடாது. ஒவ்வொரு முறையும் ஆனால் நடிக்கிறேன் எங்கிட்ட குறைகள் இருக்கு, நிறைய குறைகள் இருக்கு. நீங்க வச்சிருக்கிற எதிர்பார்ப்புனா நான் பூர்த்தி செய்யறேன்னா நான் இன்னும் நிறைய மாறணும், நிறைய மாறணும். ஆனா இலக்கு பொறுத்தவரைக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த தேர்தல் வெற்றி நான் ஏற்கனவே இந்த நாடு உங்களுடைய உங்களோட பயணிச்சு இந்த 4 வருஷத்துல ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு படிப்படை தான். இந்த இயக்கத்துக்காக உங்களுக்காக இந்த இயக்கத்தை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போனான் தலைவர் வைக்கும். அந்த பூமியில சொல்ற மாதிரி அவன் நல்லா இருக்கும்போது இந்த இயக்கத்துக்கு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் செய்யணும். அதுக்காக நான் என்னென்ன செய்யணும்? உங்களோட சேர்ந்து உங்களோட எல்லாரோட சேர்ந்துதான் சேர்ந்து அதை எப்படி நம்ம பயணிக்க போறோம், எப்படி செயல்பட போறது நான் இதை மேம்படுத்திட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மேம்படுத்திட்டு தான் இருக்கிறேன். நான் அந்த இன்னைக்கு அண்ணன் வெற்றிவேலு, மாவட்ட செயலர் வெற்றிவேலு, நம்ம பூமி என்ன, நம்ம சகோதரர் ஆளுநரை முருகன் நிறைய பேர் நல்ல கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த கட்சி அடுத்து நீங்க 2026 சட்டமன்ற தேர்தல் அப்ப என்ன நடக்கும்? எத்தனை சீட் நம்ம கொடுப்பாங்க? நம்ம இந்த கூட்டணி தான், திமுக தலைவரான கூட்டணி தான், அதை மாற்றம் கிடையாது. அதே வேலையில நீங்க உங்களுக்கு தெரியும் மதவாத சக்திகள், பாஜக போன்ற மதவாத சக்தியுடைய அந்த அச்சுறுத்தல் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. ஜாதி மத அரசியல் இதுக்கெல்லாம் ஒரே பாதுகாப்பு இந்த இந்தியா கூட்டணி. இதை எதிர்க்கும் இந்த இந்தியா கூட்டணி இதுக்கு தான் இருக்க போறோம். அதே வகையில நமக்கு உண்டான அந்த மரியாதை, நமக்கு உண்டான அந்த எண்ணிக்கை சட்டமன்ற தேர்தல் அதுக்குண்டான எண்ணிக்கை ஒரு கொடுக்கணும். அப்ப அந்த கொடுக்கணும்னா கொடுக்க வைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம கட்டமைப்பு. நான் உழைச்சா மட்டும் பத்தாது. தலைவர் இன்னைக்கு உழைச்சிட்டு இருக்காரு. ஒரு 6 மணி நேரம் கொடுத்திருக்காரு, 18 மணி நேரம் இன்னைக்கு உழைச்சிட்டு இருக்காரு. கைக்கு கட்டுதான். ஆனா அவருடைய மீதி அந்த 18 மணி நேரம் அவருடைய சிந்தனையும் சரி செயல்பாடும் சரி அவர் இன்னும் உழைச்சிட்டு தான் இருக்கிறார். எத்தனோ சில மாவட்டத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. எத்தனோ நம்ம ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் எத்தனோ பேர் சக்திக்கு மீறி உழைச்சிட்டு இருக்கீங்க. அந்த சில பலராம் மாறணும் ஒரே ஒரு வேண்டுகோள். அந்த சில பேர் உழைக்கிறீங்களா அது பல பேரை மாறும். என்னைக்கு அதை மாறுதோ நமக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. நேற்று வந்த இயக்கங்கள் இன்னைக்கு இத்தனை வாக்குகள் அவங்க வாங்குறாங்கன்னா 30 வருஷம் நமக்கு ஒரு வரலாறு இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. இத்தனை வருஷம் வைகோ செஞ்சது, 40 வருஷம் அவர் உருவாக்கின இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு செஞ்சது. இந்த 30 வருஷம் இயக்கம் ஆரம்பிச்சு நம்ம இயக்கத்தினால தமிழ்நாட்டுக்கு செய்த நற்பணி இப்போ செஞ்சுட்டு இருக்கு. நம்முடைய சகோதரர் ஜீவன் அண்ணன் ஜீவன் சொல்லும்போது சொன்னார், நம்முடைய உள்ளாட்சி அமைப்புல எத்தனோ சகோதரர்கள் இருக்கிறீங்க, நல்லா செயல்பட நபர்கள் இருக்காங்க. நேற்று ஊராட்சி மன்ற தலைவர் அந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயிச்சு இருக்கிறாரு. அவர் ஒரு தமிழ்நாட்டோட சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர் செய்து இருக்கிறார். அது மாதிரி எத்தனோ இருக்கிறீங்க. அதனால அந்த எண்ணிக்கை கூடணும். அந்த எண்ணிக்கை கூட நம்ம கட்டமைப்பு, கட்சியோட கட்டமைப்பு கிளைகள் எல்லா இடத்துலயும் இருக்கணும். நீங்க நினைக்கிறீங்க என்னால என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க, நினைக்காதீங்க. எத்தனை பேர் சாதாரண முதல் பார்த்திருக்காங்க. இந்த 4 வருஷத்தை நூற்றுக்கணக்கான தோழர்கள் இயக்கத்துக்குள்ள கொண்டு வந்த தோழர்கள் நான் பார்த்திருக்கேன். நம்பிக்கை வைக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு அரசியல் இன்னைக்கு என்ன மக்கள் நினைக்கிறாங்க, மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள் என்ன, எதை சொன்னாலும் மக்கள் நம்ம சரிசாய் பார்த்திருந்தா அந்த போன்ற விஷயங்கள் எழுதுறீங்க.
உங்க பகுதியில் அரசியல் செய்யுங்க. கிளைகளை வளர கிளை இல்லாத கிளைகள் கொடி இல்லாத கிராமம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய தோழர்கள் தமிழ்நாடு நீங்க கன்னியாகுமரி நீங்க சென்னை வரைக்கும் கொடி பறக்காத பகுதிகளே அத்தனை இடத்திலும் கொடியினுடைய சிவப்பு பெரும்பு பறக்குது. அதுக்கு காரணம் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலர் உறுதியா இருக்கிற அந்த நிர்வாகம் நன்றி சொல்றேன். ஆனா அடுத்து வர அந்த 1.5 வருஷம் பாத்தீங்கன்னா முக்கியமானது. நம்ம இப்ப இந்த ஜனவரியில இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு சொல்லியிருக்கிறேன். நான் அந்த உறவை திட்டம் வச்சிருக்கேன். என்ன திட்டம் சொல்ல மாட்டேன்.